ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் வருட பிறப்பு வந்து நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம், எப்படி சிம்பிளாக வீட்டில் பூஜை பண்ணி கொண்டாடணுங்கிறத தான் உங்களோட காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஸ்வீட் அவல் பண்ணியிருக்கோம், அந்த ரெசிப்பியவும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் அவலுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் வெல்லத்தை போட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி நமக்கு மெல்ட் ஆனாலே போதும். அதனால் அந்த தூசியெல்லாம் வடிகட்டுறதுக்காண்டி கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் வெல்லம் வந்து இனிப்பு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 ஏலக்காவை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பொடினாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாகு நல்லா கரைஞ்சிட்ருக்கு. இப்போது நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க அவுல நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இல்லைன்னா நல்ல ஒரு அரிப்பில் போட்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா நமக்கு டஸ்ட்டு ஃபுல்லாக வடிஞ்சிடும், அவுள் தனியாக கிடச்சிரும். அதுவும் ஈஸியாக இருக்கும். அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நம்ம அவுலை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ பாகும் நல்லா கொதித்து ரெடி ஆகிருச்சு. இதோட 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஆட் பண்ணும்போது வாசனை சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க அவுலை ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தூசி இருக்கனால நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து நல்லா ஊறிடும். இப்போ அதோட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். நான் கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. அதில் நம்ம முந்திரி பருப்பை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவையும் ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்படி குட்டி குட்டியாக பல்பெல்லாம் கட் பண்ணி போடும்போது நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில் கடிபடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் முந்திரி எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து அவுளில் கொட்டி இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்படி சிம்பிளாக ஈவினிங்க்கும் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு இப்போ சூப்பரான ஸ்வீட் அவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கப்புறம் வெல்லத்துக்கப்புறம் சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வெல்லம் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ சூப்பரான அவல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனுக்கு கூடவே லைக் பட்டனை தட்டிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.